என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. மனம் ஓர் அடம்பிடிக்கும் குழந்தை, அதனை அடக்கும் வழி மிக எளிது. மனத்தை அடக்கும் மார்க்கத்தை மனத்திடமிருந்தே பெற வேண்டும். மனத்திற்கான வள்ளலார் பயிற்சி. ஒரு ஊரில் ஒரு அழகிய பெண்ணின் தந்தை ஒரு போட்டி வைத்தார். தன் மகள் வளர்த்த காளையை யார் அடக்குகிறாரோ அவர்களுக்கே தன் மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்பதுதான் போட்டி. அது மிகவும் முரட்டுத்தனமான காளை. எனவே தகுதி உள்ளவர்கள் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காளையோடு ஈடுகொடுத்து ஓடுபவர்கள் மட்டுமே காளையோடு மோத வேண்டும் என்ற விதியை வைத்தார். போட்டிக்கான தேதி ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொள்ள பல வீரர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். சொன்ன தேதியில் காளையோடு ஈடுகொடுத்து ஓடும் போட்டி தொடங்கியது. காளை ஆவேசமாக ஓடியது. யாராலும் காளையோடு ஈடுகொடுத்து ஓட முடியவில்லை. அதன் வேகத்திற்கும் தூரத்திற்கும் யாரும் ஈடுகொடுக்க முடியாமல் சோர்ந்து விழுந்தனர். அந்த பெண்ணின் தந்தை அது கண்டு மனம் வருந்தினார். இப்படியே போனால் நம் மகளை யாரும் திருமணம் செய்ய இயலாத நிலை ஏற்படுமே, என்ன செய்வது என்று சிந்தித்தார். கடைசியாக ஒரு இளைஞன் காளையோடு ஓடத் தயாரானான். போட்டியில் கலந்து கொண்டவர்களிலேயே இவன் உடல் பலம் குறைந்தவனாகவே இருந்தான். அதனால் அவன் மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை. போட்டி தொடங்கியது. இருவரும் ஓடத் தொடங்கினார்கள். அவனால் காளையின் வேகத்திற்கு ஓட முடியவில்லை. ஆனால் காளை இவன் வேகத்திற்கு இவனோடு மெதுவாக ஓடி வந்தது. எல்லோரும் வியந்தனர். அவன் அந்த போட்டியில் வென்றான். ஆனால் அவன் காளையோடு மோதி வெல்வான் என்று யாருக்கும் நம்பிக்கை இல்லை. எனவே போட்டியின் விதி மாற்றப்பட்டது. விருப்பமுள்ள அனைவருமே காளையோடு மோதி காளையை அடக்கும் போட்டியில் கலந்து கொள்ளலாம். காளையோடு ஈடுகொடுத்து ஓட இயலாதவர்களும் கலந்து கொள்ளலாம் என்றார் அந்த பெண்ணின் தந்தை. போட்டி தொடங்கியது. ஒருவரால் கூட அந்த காளையிடம் ஒரு நிமிடங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. களத்தில் இறங்கியதுமே காளையால் தூக்கி வீசப்பட்டார்கள். கடைசியாக காளையோடு ஓடி வென்ற இளைஞன் காளையோடு மோத வந்தான். அவனது நிலை என்னாகுமோ என அனைவரும் பயந்தனர். ஆக்ரோஷமாக ஓடி வந்தது காளை. அவன் அருகில் வந்து அவனை பார்த்ததும் காளை அடங்கி நின்றது. அந்த இளைஞன் தன் கரங்களால் அந்த காளையின் நெற்றியில் தடவி கொடுத்தான். எல்லோரும் வியப்படைந்து அந்த இளைஞனை கைத்தட்டி பாராட்டினார்கள். போட்டியில் கலந்து கொண்டு தோற்ற சில வீரர்களுக்கு இவனின் செயல் பிடிக்கவில்லை. எனவே அவனை அடித்து தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். ஓடி வந்தவர்களையெல்லாம் ஓடவிட்டு அந்த இளைஞனுக்கு பாதுகாப்பாக நின்றது காளை. அந்த காளையை வளர்த்த பெண், அவளின் தந்தை மற்றும் ஊரார் அனைவருக்கும் இது மிகுந்த வியப்பை தந்தது. எப்படியோ தன் மகளுக்கு ஒரு வரன் கிடைத்து விட்டான் என்று மகிழ்ச்சி அடைந்தார் தந்தை. மேடையிலேயே திருமண தேதி அறிவிக்கப்பட்டது. பிறகு அந்த இளைஞனிடம் அந்த காளையை வளர்த்த பெண்ணும் அவளின் தந்தையும் காளை அடங்கியது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், போட்டிக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே தோப்பில் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த காளையோடு பழக ஆரம்பித்தேன். தினந்தோறும் அந்த காளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிடித்த நல்ல தீனியை கொடுத்து அன்பாக நெற்றியில் தடவி கொடுப்பேன். ஆரம்பத்தில் என்னை கண்டால் முட்ட வந்த அந்த காளை நான் அதற்கு எந்த தீங்கும் செய்யாமல் அன்பு பாராட்டுவதை உணர்ந்து என்னோடு பழக ஆரம்பித்தது. பிறகு நான் சொல்வதையெல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டது என்றான் அந்த இளைஞன்.
இந்த கதையில் வரும் காளைதான் நம் மனம். அது ஓடும் இடத்திற்கெல்லாம் நாமும் ஈடுகொடுத்து ஓட இயலாது, சோர்ந்து விழுவோம். அதனோடு மோதியும் வெல்ல முடியாது, தூக்கி வீசப்படுவோம். அதனை புரிந்து கொண்டு அதனோடு பழக ஆரம்பித்தால் அது நம்மோடு ஓடி வரும். நம் சொல் கேட்டு அடங்கி நிற்கும். அதுவே நமக்கு அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கும். மனம் ஒரு விடயத்தை விடாமல் பற்றி நிற்கும் போது அதனை அடக்க முயலாமல் அதனை நன்கு புரிந்து வைத்திருந்து அதற்கு பிடித்த வேறொரு விடயத்தில் செலுத்தி அதனை சமாதானப்படுத்தி பிறகு அதற்கு நன்மை தீமையை போதிக்க வேண்டும். அதன் பின் மனமானது நம் சொல் கேட்கும். மனத்தை அடக்குவதற்குரிய மார்க்கத்தை மனத்திடமிருந்தே பெற வேண்டும். எனவே அதனை சமாதானப்படுத்தி பெற வேண்டியது முதன்மையானது. பெற்ற பிறகு அடக்குவது எளிதாகிவிடும். மனத்தை அடக்க வேண்டும் என்று நினைப்பதும் மனத்தை அடக்க முடியவில்லையே என்று எண்ணுவதும் மனத்தின் செயல்தான் என்பதை உணர வேண்டும். மனம் ஒரு அடம்பிடிக்கும் குழந்தை போன்றது. அதனை அடக்கும் வழி மிக எளிது. தனது உடலுக்கு கேடு விளைவிக்கும் சிலவற்றினை கேட்டு அடம்பிடிக்கும் குழந்தையிடம் அந்த பொருளின் நன்மை தீமைகளை விளக்கி கூறினால் அந்த குழந்தையானது அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து அடம்பிடிக்கும். நீங்கள் அதனால் உண்டாகும் தீமைகளை எவ்வளவு அடுக்கினாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அந்த பொருளால் முற்றிலும் கவர்ந்து இழுக்கப்பட்டது போல் கத்தி கதறும். அந்த குழந்தையை பற்றி புரியாத தந்தையானவன் அடித்து அடக்க முயலுவான், இயலாது. ஆனால் அந்த குழந்தையை புரிந்து வைத்திருந்த தாயானவள் அந்த குழந்தைக்கு மிகவும் பிடித்த வேறொரு நல்ல பொருளை கொடுத்து அந்த குழந்தையின் எண்ணத்தையும் அந்த தீய பொருளின் மேல் அப்பொழுது வைத்திருந்த பற்றையும் மாற்றுவாள். அந்த குழந்தையும் தனக்கு பிடித்த மற்றொரு பொருள் கிடைத்துவிட்டதால் அடம்பிடிப்பதை நிறுத்திவிடும். இப்பொழுது அந்த குழந்தையிடம் அந்த தீய பொருளின் பின்விளைவுகளை எடுத்து கூறும்போது சமாதானமாகி பொறுமையாக கேட்கும். அடம்பிடிக்கும் குழந்தை போன்றதுதான் நம் மனமும். மனத்தை முதலில் சமாதானப்படுத்த வேண்டும், பிறகு நன்மையை ஊட்ட வேண்டும். கோவிலுக்கு வர அடம்பிடிக்கும் குழந்தையை யானை பொம்மை வாங்கித் தருகிறேன் என்று கூறி அழைத்து வருவது போல் இந்த மனத்தை சமாதானப்படுத்தி நல்லனவற்றில் பழக வேண்டும். அதற்கு குழந்தைக்கு யானை பொம்மை பிடிக்கும் என்று புரிந்து வைத்திருப்பது போல் மனத்தை நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மனமானது நல்லதையும் விரும்பும், கெட்டதையும் விரும்பும். எனவே மனத்தை நன்கு புரிந்து கொண்டு அது விரும்பும் நல்ல செயல்களை அதிகம் செய்ய ஆரம்பித்தால் மனத்திலிருந்து கெட்டவைகள் தானாக விலகிவிடும். மனம் விரும்புவதையெல்லாம் செய்வது என்பது காளையோடு ஈடுகொடுத்து ஓடுவதற்கு சமம். பட்டி பகட்டின் ஊர்திரிந்து பணமே நிலமே பாவையரே திட்டிற்கடுத்த பொய்யொழுக்கச் செயலே என்று திரிந்துலகில் ஒட்டி குதித்து சிறு விளையாட்டு நற்றினோடும் மனக்குரங்கை காட்டிக் கொடுத்தாய், நிந்தனக்கே கைமாறு ஏது கொடுப்பேனே என்பார் வள்ளற் பெருமான். திருட்டு ஏமாற்றம் என்னும் ஊரிலே திரிந்து பணம் நிலம் பாவை என உழன்று பொய் ஒழுக்கத்தையே பயின்று உலக இடந்தோறும் திரிந்து குதித்து விளையாடும் மனக்குரங்கை இறைவா நீ காட்டிக் கொடுத்து விட்டாய், உனக்கு நான் என்ன கைமாறு கொடுப்பேன் என்கிறார் வள்ளற் பெருமான். முதலில் குதித்து ஓடும் மனத்தை புரிந்து கொள்வது என்பது அவசியமாகிறது. வேகமாக ஓடும் காரை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் நாம் முதலில் காரை பற்றி புரிந்து வைத்திருக்க வேண்டும். காரில் பிரேக் இருக்கிறது, நமக்கும் பிரேக் பிடிக்க தெரியும் என்று நினைத்து உடனே பிரேக்கை அழுத்தினால் காரோடு நாமும் தூக்கி வீசப்படுவோம். காரின் தன்மையையும் கார் செல்லும் வேகத்தையும் அறிந்து முதலில் வேகத்தை குறைக்க வேண்டும், பிறகு நிறுத்த வேண்டும். இவ்வாறுதான் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப மனோவேகம் உள்ளது. அந்த வேகத்தை முதலில் புரிந்து கொண்டு அதனை குறைத்து பழக வேண்டும், பிறகே நிறுத்தி பழக வேண்டும். மனத்தை எப்படி புரிந்து கொள்வது, மனத்தை எப்படி தன் வசப்படுத்துவது, மனத்தை எப்படி நன்மைகளில் பழக்குவது, மனத்தை எப்படி நமக்கு மிக சிறந்த ஆயுதமாக்குவது என்று வரும் பதிவுகளில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மரணமில்லா பெருவாழ்விற்கு வள்ளற் பெருமான் அருளிய ஒழுக்கங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். சென்ற பதிவோடு இந்திரிய ஒழுக்கம் முடிவுற்றது. இந்த பதிவிலிருந்து கரண ஒழுக்கத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம். கரணம் என்றால் உள்ளம், நெஞ்சம் என்று கூறுவார்கள். இந்த கரணம் 4 கூறுகளை கொண்டது. அதில் ஒன்றே மனம், 2 புத்தி, 3 சித்தம், 4 அகங்காரம். மனத்தின் தொழில் நினைப்பது,
புத்தியின் தொழில் விசாரிப்பது, சித்தத்தின் தொழில் நிச்சயிப்பது, அகங்காரத்தின் தொழில் அகங்கரிப்பது. நினைத்தல், விசாரித்தல், நிச்சயித்தல், அகங்கரித்தல் என்னும் சூக்கும கரணத் தொழில்களும் அவைகளை இயற்றும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் சூக்கும கரணங்களும் என்பார் வள்ளற் பெருமான். கண் முதலான இந்திரியங்கள் உள்வாங்கும் விடயங்களை ஆதாரமாக இருந்து கிரகிப்பதும், கிரகித்ததை ஆதாரமாக கொண்டு இந்திரிய விடயங்களை உள்வாங்க தூண்டுவதும் மனத்தின் வேலை. ஒரு விடயம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன் அது முதலில் எண்ணமாக இருக்கின்றது. மனம் உள்வாங்கியதை சித்தத்தின் உதவியுடன் விசாரிப்பது புத்தியின் வேலை. ஆண்டவர் அறிவில் காரியப்பட்டு இந்த புத்திக்கே நன்மை தீமைகளை எடுத்துரைக்கின்றார். விசாரித்ததை நிச்சயித்து பதிவு செய்வது சித்தத்தின் வேலை. நிச்சயித்ததை செயல்படுத்த முனைவது அகங்காரத்தின் வேலை. இந்த நான்கும் நாம் நல்லறிவை பெற்று பேரின்பத்தை அடையவே இறைவனின் திருவருளால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றுக்குரிய எல்லை மீறப்படும் போது அதுவே நம்மை அழிக்கவும் செய்கிறது. இந்த நான்கில் எது பலம் பெற்று இருக்கின்றதோ அதுவே நமது குணத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. எனவே இவற்றை நல்லொழுக்கத்தில் பழகுவது அவசியமாகின்றது. வரும் பதிவுகளில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவற்றை பற்றியும் அவற்றை கையாளுவது பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அவற்றிற்கு வள்ளற் பெருமான் அருளிய பயிற்சிகளை பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மனத்தை அடக்கும் பயிற்சிகளை அடிப்படையிலிருந்தே பார்க்கப் போகின்றோம். தியானம் செய்ய முடியவில்லை, தியானிக்க நேரமில்லை, மனம் நிற்கவில்லை, மனக்குற்றம் அகலவில்லை, மனத்துன்பம் ஓயவில்லை, கவலை விலகவில்லை என்பவர்கள் வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்த்தால் நல்ல பலனை பெறுவார்கள். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.